இப்போ சமீப காலமாக ஒரு 20 டேஸாகவே விப்ரோ நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கில் தான் இருக்குது. அதனுடைய சப்போர்ட்லேருந்து மேல் நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்கே தவிர கொஞ்சம் அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் தான் டெக்னிக்கலாக தெரியறது. ஜென்ரலாக ஒரு ஸ்டாக்கை பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 20 டே மூவிங் ஆவரேஜஸ் பார்ப்பாங்க, 50 டே மூவிங் ஆவரேஜ் பார்ப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரி பார்க்குறதுக்கு 200 டே மூவிங் ஆவரேஜஸ் பார்ப்பாங்க. பட்ஜெட்டில் துறை சார்ந்த அறிவிப்புகள் வரப்போது சிமெண்ட் செக்டார், ஸ்டீல் செக்டார் ஏற்போது இந்த சிமெண்ட் செக்டார் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற கண்ணோட்டத்தில் கூட சொல்லியிருக்கலாம். பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ டெக்னிக்கலாக நான் வியூ பண்ணுற போது இது RSI 61.4 இருக்குது. ஹவுசிங் ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி ஹட்கோ இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது. பட்ஜெட்டில் எந்த அறிவிப்புகள் வரும் நம்ம முன்னாடி தெரியாது. அறிவிப்புகள் வந்தால் அந்த மாதிரி துறை ரீதியான ஹட்கோ மாதிரி சில செக்டார்லாம். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா TMT கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். மூத்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் சில பங்குகளை பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அந்த பங்குகள் டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வெல்த் மேனேஜ்மெண்ட் அட்வைசர் மிஸ்டர் விஸ்வநாதன் அவர்களை இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் வெங்கட் பிரியன் சார். பட்ஜெட் தாக்கல் இப்போ இன்னும் 2-3 நாளில் தாக்கல் நடக்க போகுது. பட்ஜெட் தாக்கலை பற்றி நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. இப்படிலாம் ஆகலாம், அப்படிலாம் ஆகலாம் அப்படின்னு நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த டைமில் ஆனால் மார்க்கெட் வந்து ஹையில் தான் இருக்குது. இந்த மாதிரி மார்க்கெட் ஹையில், அதுவும் ஒரு பட்ஜெட் தாக்கலுக்கு முன்னாடி ஒரு மார்க்கெட் ஹையில் இருக்கிற இந்த டைமில் இன்வெஸ்டர்ஸ் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ண பர்சனாக இருக்கட்டும், இல்லை நியூவாக உள்ளர போகிற பர்சனாக இருக்கட்டும், என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸில் இப்போ ஈடுபடலாம், படக்கூடாது? இப்போ ஜென்ரலாக சொன்னால் சார், இந்த பட்ஜெட்டில் மிகுந்த எதிர்பார்ப்புகளை நோக்கி தான் இந்த சந்தை வந்து கடந்த ஒரு 20 நாட்களாகவே தினந்தோறும் உச்சத்தை நோக்கி முடிவிட்டு வாங்கும் திறனுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஏறிக்கொண்டே தான் போயிட்டுருக்கு சார். இது என்ன குறிக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த பட்ஜெட்டில் சில துறை ரீதியாக நல்ல ஒதுக்கீடு கொடுத்து அதுக்கு முன்னுரிமை கொடுக்குற போது நல்ல ஒரு பலனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. பட் எதிர்பார்ப்புகள் வந்து சில துறைகள் குறிப்பிட்ட மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரயில்வே செக்டார், இந்த மாதிரி டிஃபென்ஸ் செக்டார், இப்படி இந்த மாதிரி கொடுக்குற போது பேங்கிங் செக்டார், இந்த மாதிரி கொடுக்குற போது என்ன கேட்டீங்கன்னாக்கா அந்த துறை சார்ந்த பங்குகள் ஏறுற போது கூடவே இண்டெக்ஸை தூக்கிட்டு போகிறதே அந்த பங்குகள் தானே. நிஃப்டி 50 எடுத்துட்டிங்கன்னா அந்த 50 பங்குகளில் ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் தான் ஏற்றிட்டு போகிறது. அப்போ போகிற போது என்னச்சுன்னா இண்டெக்ஸ் ஏறிட்டு போயிட்டுருக்கு. ஆனால் இண்டெக்ஸ் ஏறுறதுக்கும் சில செக்டார் வந்து சாதாரண நிலையில் தான் இருக்குது. அந்த சில குறிப்பிட்ட துறை பங்குகள்லாம் ஏறும்போது இப்போ இரும்பு சம்மந்தப்பட்ட ஸ்டீலு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரிலாம் ஏறிட்டு போகிறபோது எதிர்பார்ப்புகள் நல்லாயிருக்கு. ஓரளவுக்கு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்த்துக்கிட்டு தான் பங்குச்சந்தை கொஞ்சம் மேல் நோக்கி போய்கிட்டு இருக்கு. பட்ஜெட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பவுன்ஸ் பேக் இருக்கும். எல்லா பட்ஜெட் தாக்கல் அப்பயுமே இருக்கும். இந்த பட்ஜெட் தாக்கலில் அந்த மாதிரி ஒன்று நடக்கும் அப்படின்றக்கா கடந்த கால என் அனுபவத்தில் பார்க்குற போது சார், பட்ஜெட் அன்னைக்கு சிறு லாபனோக்குடன் பங்கு விற்பனைகள் செய்கிற போது அது கொஞ்சம் இறங்கி மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி நியூட்ரலாக தான் முடிஞ்சு நான் பார்த்துருக்கேன். அப்போது கொஞ்சம் அது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட ஒரு சான்சஸ் கொடுக்கலாம். ஏற்கனவே வச்சுருக்கிற பங்குகள் வச்சுருக்கிறவங்க மறுபடியும் குறைவான பங்குகளை வாங்கி அதை வந்து ஒரு அக்யூமுலேட் பண்ணி பட்ஜெட்டில் நல்ல துறை வாரியாக ஒதுக்கீடு வரப்போது அந்த குறிப்பிட்ட செக்டார் மேலே வரும்போது இன்னும் அதிக லாப நோக்குடன் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்புகளாக தான் நான் இதை கருதுகிறேன். இந்த ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திட்டு சார், எந்த துறையில் வந்து கட்டுமானத்துறை, ரயில்வே துறை, டிஃபென்ஸ் துறை இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் வளர்ச்சியை நோக்கி போகும் வழியில் இருக்குது. அதே மாதிரி எனர்ஜி செக்டார், பவர் செக்டார், இதுக்கெல்லாம் முன்னுரிமை. இப்போ நிறைய EV வெஹிக்கிள்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. அப்போ பவர் செக்டார்னால் அதோடு சார்ந்த அலைடு பேட்ரி ஓரியன்ட் பேட்ரி ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்லாமும் ஏறிட்டு இருக்குது. இதை ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. இந்த பட்ஜெட் தாக்கல் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த பட்ஜெட் தாக்கல் அப்படிங்கிறதுக்கு இன்னும் சில நாட்கள் இருக்கு இல்லையா? இந்த வர சில வாரங்களுக்குள்ளார சில ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏற போகுது அப்படின்னு சொல்லிட்டு சில மூத்த பொருளாதார வல்லுநர்கள் அவங்கெல்லாம் சில ஸ்டாக்ஸை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இத்தனை % வரைக்கும் ஏற போகுது அப்படின்னு சொல்லி. அதில் RITS அந்த ஸ்டாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 771 ரூபா வரைக்கும் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஈக்விட்டி புரோக்கிங் அந்த நிறுவனம் இருக்கு இல்லையா, அதோட ஈக்விட்டி ரிசர்ச்சர்னு இருப்பார் இல்லையா, மந்தர் போஜனை அப்படின்னு சொல்லிட்டு அவரு இந்த ஸ்டாக்ஸை வந்து இந்த ரேஞ்சில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டெக்னிக்கலாவோ இல்லை ஃபண்டமெண்டலாவோ இந்த ஸ்டாக்ஸ் அவர் ரெஃபர் பண்ணுறதுக்குண்டான காரணம் என்னவா இருக்கும்? அவங்க சொல்லியிருக்காங்க. எந்த அடிப்படையில் சொல்லியிருக்காங்கன்னா ஏதோ ஒரு சாராம்சங்கள் இருக்கும் இல்லைங்களா, எல்லாம் பகுப்பாய்வு செஞ்சு தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. என்னுடைய பார்வையில் அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, RITS ஒரு நவரத்னா, மினி நவரத்னா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங்கில் மினி நவரத்னான்னு சொல்லுவாங்கள்ல, அதில் சப்சிடரி ஆஃப் ரயில்வே மினிஸ்ட்ரி அதனுடைய அமைப்பை சேர்ந்தது RITS. இது என்ன நேச்சர் ஆஃப் இதுன்னு கேட்டால் மல்டி டிசிப்ளினரி என்ஜினியரிங் ஒர்க்ஸ் ஃபார் ரயில்வே ப்ராடக்ட்ஸு, ரயில்வே சம்மந்தப்பட்ட துறைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஃபார்ச்சூன் இருக்குது. இப்போ ட்ரெண்டில் கடந்த ஒரு 6-7 மாதமாகவே ரயில்வே துறை பங்குகள்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு இல்லையா? அப்படி ஏறும்போது இந்த துறைக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்குங்கிற நம்பிக்கையில் ஒரு சொல்லியிருக்கலாம். இப்போது இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா 20 டே மூவிங் எவரேஜுக்கு மேலே ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. மூவிங் எவரேஜ்னு பார்க்கும்போது 20 டே மூவிங் எவரேஜுக்கு மேலே தட் இஸ் ஓரளவுக்கு பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. டெய்லி ஆவரேஜும் டெலிவரி வால்யூமும் டே பை டேயாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அவருடைய கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த ஸ்டாக்குடைய ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸு 55.2 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸ்வாட்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி ஸ்வாட்டுன்னு ஒரு அப்ரிவேட் சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. டெக்னிக்கலாக பார்க்குற போது ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. இந்த அடிப்படையில் இந்த டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க பரிந்துரை செய்ததுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். ஓகே, ஃபண்டமெண்டலாக என்ன அதில் பெரிய ப்ளஸ் இருக்குது? ஃபண்டமெண்டல்னால் இப்போ ரயில்வே துறை சார்ந்த பங்கு இது. ஃபண்டமெண்டலாக இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேனுடைய சப்சிடரி இது. அதனால் ஒரு க்ரோத் ஓரியன்டுங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு நல்ல சிறந்த நிறுவனம்னு கன்சிடர் பண்ணலாம் ஃபண்டமெண்டலாக. அதே மாதிரி விப்ரோ ஸ்டாக் 560 ரூபா வரைக்கும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே தான் மந்திர் பூஜனையை தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அதில் டெக்னிக்கலாவோ இல்லை ஃபண்டமெண்டலாவோ என்ன பாசிபிலிட்டிஸ் அப்படி இருக்குது? இப்போது விப்ரோ பார்வையிட்ட வகையில் அவர் சொன்ன ரேட்டு எந்த அடிப்படையில் சொல்லியிருக்காங்க, என்ன குறிப்பிட்டிருக்காங்கங்கிறத விட என்னுடைய கருத்தில் பார்த்தீங்கன்னாக்கா டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறபோது இது ஒன் ஆஃப் லீடிங் டெக்னோ கம்பெனிஸ் ஒன்று. இப்போது இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டு டிசிஎஸ் வந்துடுது, HCL டெக்கு பாசிட்டிவாக வந்திருக்கு. ரெண்டுமே நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்டு. இப்போ 18th அன்றைக்கி இன்ஃபோசிஸ் ரிசல்ட் வருது, குவார்ட்டர்லி ஏர்னிங். அடுத்தது விப்ரோ வரும். ஸோ ஐடி செக்டர் இப்போ வந்த 2 துறையும் இந்த துறையில் 2 கம்பெனியும் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க ஏர்னிங்ஸ். அப்போ அந்த ஏர்னிங்ஸ் கொடுத்ததுனால ஓரளவுக்கு ஐடி ஃபீல்டு சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குங்கிற வியூவில் கூட அவர் கொடுத்துருக்கலாம். ரெண்டாவது, இது 5 டே அண்ட் 20 டே EMAன்னு சொல்லுவாங்க இல்லையா, மூவிங் ஆவரேஜ், அதுக்கு மேலே இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. டெய்லி ஆவரேஜ் அண்ட் டெய்லி வால்யூம் டே பை டேயாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு வேரியேஷன்ஸ் இல்லாமல் டெய்லி இன்க்ரீஸ் தான் ஆகிட்டுருக்கு. RSI இப்போ 76.5 ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸு ஷோ பண்ணிகிட்ருக்கு. நல்ல ஸ்ட்ராங் மொமெண்டம் இருக்குது. அதனால் இந்த ரிசல்ட் பணியமாக சமீபத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இது நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்து ஸ்ட்ரீட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொடுத்தால் அவர் சொல்லியிருக்கிற மாதிரி கொஞ்சம் உயரத்துக்கான வாய்ப்புகள் தெரிகிறது. அதேமாரி ஸ்வாட் பார்த்திங்கனாக்கா நல்ல ஸ்ட்ராங் மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸ்வாட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. RSIயும் 76.5 ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸு ஷோன் பண்ணிகிட்ருக்கு. ரெண்டாவது, கம்பெனி லோ டெப்ட்டு, அது மெயினாக அது ஒன்று பார்க்கணும். எந்த ஒரு கம்பெனி எடுத்தாலும் டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக இருக்கணும். அது லோ டெப்டாக இருக்குது. ரெண்டாவது, இப்போ சமீப காலமாக ஒரு 20 டேஸாகவே விப்ரோ நல்ல ஒரு ஃபாஸ்ட்டு மூவிங்கில் தான் இருக்குது. அதனுடைய சப்போர்ட்லேருந்து மேல் நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்கே தவிர கொஞ்சம் அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் தான் டெக்னிக்கலாக தெரியறது. அடுத்து ஈக்விட்டியோட டெக்னிக்கல் அனலைஸ்ட் ராஜேஷ் போஸ்லே ஒரு ஸ்டாக்கை ரெஃபர் பண்ணியிருக்காரு. அதில் என்னென்னா திரிவேணி இன்ஜினியரிங் ஸ்டாக்ஸ், அந்த ஸ்டாக்ஸ் 426 ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணலாம். அதே மாதிரி 13% வரைக்கும் இந்த ஒரு சில வாரங்களில் அது ஏறப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காரு. அதில் என்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது, எதை வச்சு அவர்கள் கொடுத்துருக்காரு? திரிவேணி இன்ஜினியரிங் சுகர் இண்டஸ்ட்ரீஸ் சம்மந்தப்பட்ட ஒரு இன்ஜினியரிங் க்ரோயிங் கம்பெனி. கேஸ் அண்ட் ரேட்டில் ஸ்ட்ராங் மொமெண்டம் கொடுத்துட்டுருக்கு. சுகர் செக்டாரில் பார்க்குற போது ஸ்ட்ராங் மொமெண்டம் கொடுக்கறது ஓரளவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ரோத்தாக வந்துக்கிட்டு இருக்குது. இதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டு இந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ரிசல்ட்டும் இன்னும் வரல. வந்தால் ஓரளவுக்கு ரிசல்ட் ஓரியன்டாக கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்கும்னு கூட எதிர்பார்த்து கூட அவங்க சொல்லியிருக்கலாம். கடந்த கால குவார்ட்டர்லி ரிசல்ட்டெல்லாம் பார்க்குற போது ஓரளவுக்கு அது ஒரு ஜென்யூன் ரிசல்ட்டெல்லாம் கொடுத்துருக்கு ஒன்று. இப்போ அதனுடைய RSI பார்த்தீங்கன்னாக்கா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் 66.3 ஸ்ட்ரென்த்து காமிச்சிட்ருக்கு ஆஸ் பர் டெக்னிக்கலாக. 20 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது ஸ்டாக்கு. ஆனால் இதில் என்ன ஒன்று கேட்டீங்கன்னாக்கா இது 52 வீக் நியர் ஹையில் இருக்குது. இதுக்கு இந்த பிரேக் அவுட் ஆகுமா
இல்லை இப்படியே மெயின்டைன் ஆகுமாங்கிறது என்னால் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னு கேட்டால் இதே நியர்பை இயர் ஹை கிட்டே இருக்குது. மேலே போனாலும் போகலாம், பிரேக் அவுட் ஆகி போகலாம், டபுள் டாப் பிரேக் அவுட் ஆகி பிரேக் அவுட் ஸ்டாக்காக கூட போகலாம். பட் இது எந்த அளவுக்கு சாத்தியங்கிறது என்னால் ஒன்றும் கணிக்க முடியல. அதனால் நியர் 52 ஹை இருக்கிறதுனால கொஞ்சம் எதை வச்சு எக்ஸாக்டாக 13% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு ஆவரேஜாக ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகலாம்னு சொல்லியிருக்கலாம், இல்லை ஒரு 15% இன்க்ரீஸ் ஆகலாம்னு சொல்லியிருக்கலாம், 13% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் தான் ஒரு டவுட் வருது, எதை கால்குலேட் பண்ணி அவர் அந்த 13% சொல்லியிருக்காரு? சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதன் அடிப்படையில் பார்க்குறபோது ஃபிபோனாசின்னு ஒன்று இருக்குது. நிறையா கேமரிலா ஃபிபோனாசி நிறையா டைப் ஆஃப் இது இருக்குது. அதை படி பார்க்கல அவங்க ஒரு வியூ, என்னுடைய வியூ என்ன கேட்டீங்கன்னா, ஃபிபோனாசி டேட்டா அடிப்படையில் பார்க்குற போது அந்த ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 2, ரெசிஸ்டன்ஸ் 3, 4ன்னு இப்படி இருக்கும். அதேமாரி பிவட்டுக்கு கீழே சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, சப்போர்ட் 3 இருக்கும். அந்த அடிப்படையில் அந்த அரித்தமெட்டிக் கால்குலேஷன் படி இது இவ்வளோ போச்சுன்னா இப்போ எக்ஸிஸ்டிங் ப்ரைஸில் இருந்து இவ்வளோ ரூபாய் ஏறிச்சுன்னா அதுக்கு பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணியிருப்பாருங்கிறது என்னுடைய வியூ. ஓகே, ஆனால் இப்போ டெக்னிக்கலாக நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த 13% அப்படிங்கிறதுக்கு உண்டான சோர்ஸஸ் இருக்கா? சோர்ஸஸ் நியர் ஹியர் ஹையே ஓயிட்டு இருக்குன்னு ஒரு 13 கிராஸ் பண்ணும், இல்லைனா 13க்கு முன்னாடி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இது நியர் ஹையில் இருக்குது, 52 ஹை. இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகக்கூடாதுன்னு இல்லை, ஆகலாம். டெக்னிக்கலி சவுண்டு நல்ல க்ரோத்தாக இருக்குது, ப்ரீவியஸ் குவார்ட்டர்லேயே நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை இதில் ஏதாவது நல்ல ஒரு ஆர்டர்ஸ் ஏதாவது கிடச்சதுன்னா இதுக்கு பாசிட்டிவாக கூட இருக்கலாம். இது நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அது வந்தக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் இந்த ஆர்டர்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. அப்படி பார்க்குறபோது நல்ல ஒரு ஸ்வாட்லாம் நல்லா இருக்குது, ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. அந்த ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்டு இது வச்சு சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஃபண்டமெண்டலாக என்ன ஹைலைட்ஸ் எல்லாம் அதில்? நல்ல க்ரோயிங் கார்பரேஷன், சுகர் இண்டஸ்ட்ரீஸ் அண்டு இன்ஜினியரிங் இதில் நல்ல க்ரோயிங்காக இருக்குது. கம்பெனி வித் லோ டெப்ட், அது ஒரு பாசிட்டிவ். நல்ல ஸ்ட்ராங் மொமெண்டம் கொடுத்துட்டுருக்கு. கடந்த ஒரு சில குவார்ட்டர்லேயே நல்ல குட் ரிசல்ட் கொடுத்துருக்கு, ஸ்ட்ராங் மொமெண்டம் கொடுத்துருக்குங்கிற அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கலாம். அதே ராஜேஷ் போஸ்லே இன்னொரு ஸ்டாக்கையும் ரெஃபர் பண்ணியிருக்காரு, டால்மியா கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ். இந்த ஸ்டாக்ஸ் 1924 இல்லைன்னா 34 வரைக்கும் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 8% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த வர சில வாரங்களுக்குள்ளாரையே. அப்படி இதை சொல்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன, டெக்னிக்கலாக அது எப்படி இருக்குது? இப்போ டால்மியா பாரத் பொறுத்தவரையிலும் நல்ல லீடிங் சிமெண்ட் மேஜர் ப்ரொடியூசர்ஸ். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 14 மேஜர் பிளான்ட்ஸ் இருக்குது. நல்ல ஒரு க்ரோத்தான கம்பெனி, நல்ல ஒரு ஸ்வாட்லாம் நல்ல ஆவரேஜாக இருக்குது. இதில் புல்லிஷ் மூவிங் ஆவரேஜஸும் எபோவ் 20 டேக்கு இருக்குது. நம்ம ஜென்ரலாக ஒரு ஸ்டாக்கை பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 20 டே மூவிங் ஆவரேஜஸ் பார்ப்பாங்க, 50 டே மூவிங் ஆவரேஜ் பார்ப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரி பார்க்குறதுக்கு 200 டே மூவிங் ஆவரேஜஸ் பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறபோது இது 20 டே மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு எபோவில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒன்று. ரெண்டாவது, இப்போது சிமெண்ட் செக்டர்லாம் இப்போது புது பட்ஜெட்டில் ஒருவேளை இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு நல்ல ஒரு முன்னுரிமை கொடுத்தா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு ஸ்டீல், சிமெண்ட்டு இதுதான் ரா மெட்டீரியல்ஸ். அப்போ இந்த சிமெண்ட் செக்டர் ஒரு ரிசல்ட் ஓரியன்டாக நல்லா வரத்துக்கு சான்சஸ் இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் கூட இருக்கலாம் அவர் சொன்னதில். பட் டெக்னிக்கலாக பார்க்குற போது இது RSI 61.4 ஸ்ட்ரென்த்து ஷோ பண்ணுறாரு. ஸ்வாட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஏவரேஜாக தான் இருக்குது. பட் ஏவரேஜாக இருந்தாலும் பிலோ ஏவரேஜில் ஏவரேஜ் இருக்குது, இட் வில் பி கேன் இன்க்ரீஸ். இது கடந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்லாம் ஓரளவுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு எதிர்பார்ப்பில் கூட அவங்க சொல்லியிருக்கலாம். என்னுடைய வியூ என்ன கேட்டேன்னாக்கா, இது RSI 61.4 இருக்குது. இது குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி ஏறுங்கிறது தான் தீர்மானிக்க முடியும். இப்போ இருக்கிறது இந்த கேட் இஸ் ஆன் தி வால். ஓகே, இந்த 8% ஏறும் அப்படிங்கிறத வச்சு இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ரைட்டான விஷயமா இருக்குமான்னு கேட்குறேன். அவருடைய வியூவில் கண்ணோட்டத்தில் இந்த பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன் ஆன்டிசிபேஷன் ஆஃப் பட்ஜெட்டில் துறை சார்ந்த அறிவிப்புகள் வரப்போது சிமெண்ட் செக்டார், ஸ்டீல் செக்டார் ஏற்றபோது இந்த சிமெண்ட் செக்டார் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற கண்ணோட்டத்தில் கூட சொல்லியிருக்கலாம். பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ டெக்னிக்கலாக நான் வியூ பண்ணுற போது இது RSI 61.4 இருக்குது. ஜென்ரலாக 61 இந்த 70-72க்கு மேலே போனாலே கொஞ்சம் ப்ராஃபிட் தான், அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் தான் இதை பொறுத்தவரையும் டெக்னிக்கலாக காமிக்கிறது. பட் அவருடைய பார்வையில் இது பாசிட்டிவாக தெரியுது, என்னுடைய பார்வையில் இது ஆவரேஜ் தான் நான் நினைக்கிறேன். இது மந்தர் பூஜனை ரெக்கமெண்ட் பண்ண இன்னொரு ஸ்டாக்ஸும் ஒன்று இருக்குது, பிர்லா ஷாப்ஸ் கம்பெனியோட அந்த ஸ்டாக்ஸ் அதை ரெஃபர் பண்ணியிருக்கிறாரு. குறிப்பாக 20% இன்க்ரீஸ் ஆகும் ஒரு இந்த வாரத்துக்குள்ளாரியே அப்படின்னு சொல்லியிருக்காரு. 20%ங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் இல்லையா? ஸோ அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன சோர்ஸ் தான் அதில் இருக்குது டெக்னிக்கலாக பார்க்குற போது இது ஃபார்மலி
இந்த பிர்லா சாஃப்ட்வேர்ங்கிறது ஃபார்மலி கேபிஐடி டெக்னாலஜிஸ்ன்னு பேரில் இருந்தது. அப்போ சப்சிக்வெண்ட்டாக அது பப்ளிக் அண்டர்டேக்கிங் இது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. இது குளோபல் ஐடி கம்பெனி. இப்போ ஜென்ரலாகவே குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஐடி செக்டர் எல்லாமே பாசிட்டிவ் ரிசல்ட் ஓரியன்டாக தான் வந்துக்கிட்டு இருக்கு இந்த குவார்னிங்ஸில். இப்போ வந்த ரிசல்ட்டை பொறுத்தவரையும் எதுவுமே ஸ்ட்ரீட் எக்ஸ்பெக்டேஷனுக்கு பிலோ இல்லை. எல்லாம் ஒரு ஸ்ட்ரீட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, ஒரு ஜெனியூனாக ஒரு ஏறிட்டு இருக்குது. அதேமாதிரி இப்போ இன்ஃபோசிஸும் ஆன்டிசிபேஷன் ஒரு ரிசல்ட் ஏறிட்டு இருக்கிறனால இது ஒரு பிர்லா சாஃப்ட்வேர் ஐடி ஓரியன்ட் ஃபீல்டு. அதனால் இதுக்கும் ஒரு குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸ் இன் ஆன்டிசிபேஷன் இது சொல்கிறாங்க. ரெண்டாவது, இது டெக்னிக்கலாக பார்க்குற போது RSI 63.4 ஸ்ட்ரென்த்து காமிக்கிறது. ரெண்டாவது எபோவ் 20 டே EMAன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுவும் எபோவில் காமிக்கிறது. அந்த 20 டே EMAங்கிறது 702. இப்போ நீங்கள் சொல்கிற விலையை பார்த்தா இப்போயே கூடுதலாக இருக்குது. இதை விட மேலே போகும்னு சொல்கிறாங்க. ஒன்று டெக்னிக்கலாக இது வந்து ஸ்ட்ராங் ஆனுவல் growth ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னாக்கா நல்ல குவார்ட்டர்லி ரிசல்ட்டெல்லாம் தொடர்ந்து நல்ல ப்ராஃபிட்டபுளாக கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால் நல்ல ஏர்னிங் க்ரோத்ஸு நல்லாயிருக்கு. அப்போ உங்களுக்கு இருந்தனாக்கா கரெக்ஷன்ஸ் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வரும், கொஞ்சம் இறங்கும் ஏறும், இது நேச்சர். பட் ஏஸ் ஆன் டெக்னிக்கல் பார்க்குற போது ரெண்டாவது கம்பெனி வித் நோ டெப்ட்டு, நல்ல ஓரளவுக்கு ஸ்வாப்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரென்த்தாக காமிக்கிறோம். அதை பற்றி நம்ம இது இன்க்ரீஸிங் ரெவன்யூ எவ்ரி குவார்ட்டர்லிக்கும் கடந்த 4 குவார்ட்டராகவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதையும் வந்து ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவாக வரும்னு எதிர்பார்ப்புகளில் தான் அவங்க ஒரு கன்சிடர் பண்ணி சொல்லியிருக்கலாம். என்னுடைய வியூவில் இது வந்து நல்ல ஒரு ஜென்யூனாக இருக்குது. ஸ்வாட்டை பொறுத்தவரையும் ஸ்ட்ராங்காக இருக்குது. டெக்னிக்கலி ஓரளவுக்கு சவுண்ட் ஸ்டாக்குன்னு என்னுடைய வியூ. டெக்னிக்கலாக சவுண்டாக இருந்தாலுமே 20% அப்படிங்கிறத நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. 20% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுமா, இல்லை அதை விட ஓரளவு நியரஸ்ட்டில் இருக்குமா? சார், மார்க்கெட்டில் எந்த ஸ்டாக் வேணாலும் மொமெண்டம் வித் வால்யூம் இருக்கிற போது, பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற போது, அக்ரஸிவ் நல்ல ஒரு குட் நியூஸ் இருக்குது, இல்லை இதனுடைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு ஆர்டர்ஸ் கிடைக்கலாம், இது மாதிரியான நியூஸஸ் கிடைக்கிற போது இந்த ஆன்டிசிபேஷன் கூட அவர் சஜஸ்ட் பண்ணியிருக்கலாம். அப்போ வரப்போது அந்த பர்டிகுலர் லெவலுக்கு மேலே தாண்டி போயிட்டே இருக்கலாம். இவ்வளோ தான் போகணுங்கிறது எல்லாம் கிடையாது. அதே மாதிரி இவ்வளோக்கு போயிட்டு கீழே ஏன் வந்ததுனோ நம்ம ஒன்றும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் ரிசல்ட் ஓரியன்டாக நல்லா இருக்கவங்களோட எதிர்பார்ப்புகள், ஏதாவது நல்ல டெவலப்பிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கலாம்னு அவரோட கண்ணோட்டத்தில் இருக்கலாம். அதனால் இதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி அந்த பர்சன்டேஜஸை இவ்வளோ ஒரு ஹையாக கொடுக்குறதுங்கிற போது ஒரு பாசிட்டிவாக கொடுக்குறாரு. பட் டெக்னிக்கலாக பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா இது ஓரளவுக்கு கடந்த கால குவார்ட்டர்லி ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஏர்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கண்ணோட்டம். ஏன்னா ஒரு டாப்பஸ்ட் டெக்னிக்கல் அனலைஸ்ட்டு ஒரு 20% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கொடுத்துட்டா மக்கள் எல்லாருமே வந்து இப்போ நார்மலாகவே மீடியாவில் ஏதாவது ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே அந்த ஸ்டாக்கை கண்ணை மூடிட்டு வாங்கக்கூடிய நபர்களை நம்ம பார்க்குறோம். ஒரு டாப்பஸ்ட் டெக்னிக்கல் அனலைஸ்ட்டு 20% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா நிறைய நபர்கள் அதுக்குள்ளே போகிறதுக்கு உண்டான சோர்சஸ் இருக்குது. அதுக்காக கேட்குறேன், ஃபண்டமெண்டலாக ஃபண்டமெண்டலாக இது நல்ல ஒரு குட் கம்பெனிஸ். கடந்த ஒரு 4 குவார்ட்டராக நல்ல ஒரு ரெவன்யூ நல்ல ஏர்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த குவார்ட்டர்லேயும் நல்ல ஏர்னிங்ஸ் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்புகள் ஒன்று. சப்போஸ் அவங்க வந்து அவங்களுடைய இண்டஸ்ட்ரியை டெவலப்மெண்ட்டுக்கு ஏதாவது ப்ரப்போசல்ஸ் கூட இருக்கலாம், அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நமக்கு கொஞ்சம் மெதுவாக தான் தெரியும். எல்லாம் நியூஸ் மீடியாலாம் வந்தக்கப்புறம் தான் நம்ம ரீட்டைலர்ஸுக்கு கொஞ்சம் மெதுவாக தெரிகிற போது அதனுடைய விலைகள்லாம் அந்த வேகத்தில் ஏறிடும். அந்த ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா இது ஸ்வாட்டும் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. நான் மெயினாக ஸ்வாட்டை தான் கன்சிடர் பண்ணுவேன், RSI பார்ப்பேங்க என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில். ரெண்டாவது 20 டேஸ் EMAக்கு மேலே இருக்குங்கிற போது அதுக்கு மேலே இருக்குன்னா கொஞ்சம் நல்ல ஒரு புல்லிஷ் மாடல் இருக்குங்கிறது என்னுடைய வியூ. பட் அவர் சொன்ன டார்கெட் எப்படி போகுங்கிறது நாம் இப்போ ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதுக்கு மேலேயும் கூட போகலாம். மார்க்கெட்டில் எனிதிங் மே பி ஹேப்பன்ட். அதனால் வி கான் ப்ரெடிக்ட் அட் திஸ் டைம். பட் ஒரு பாசிட்டிவாக இருக்குது. ஆஸ் பர் த கடந்த கால நிகழ்வுகள் பற்றி அதனுடைய ட்ரெண்டு பார்த்திங்கனாக்கா பாசிட்டிவாக இருக்குது. அதனால் பிர்லா சாஃப்ட்வேர் ஒரு என்னுடைய பார்வையில் அது பாசிட்டிவ் மூமெண்ட்டுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ நம்ம பேசின எல்லா ஸ்டாக்ஸுமே நம்ம பர்டிகுலராக இந்த ஸ்டாக்ஸை அப்படின்னு நம்ம எடுத்து பேசலை. ஒரு டாப்பஸ்ட் டெக்னிக்கல் அனலிஸ்ட் ஒரு இத்தனை % வரைக்கும் ஏறும் அப்படின்னு பர்டிகுலராக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிற அந்த ஸ்டாக்ஸை பற்றி பேசணும். இப்போ இதுக்கப்புறமா பட்ஜெட் தாக்கலுக்கு அப்புறமா சில ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறும் சார்? பட்ஜெட் எதிர்பார்ப்புகள் ரயில்வே செக்டார், டிஃபென்ஸ் செக்டார், அக்ரிகல்ச்சர் செக்டார், அது மாதிரி ஏதாவது சப்சிடரி இது மாதிரி ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட்டுக்கெல்லாம் வருதுனாக்கா அப்போ அதுக்கான உண்டான துறை ரீதியான பங்குகள்லாம் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது ஹவுசிங் ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி ஹட்கோ இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது, ஏறலாமா. ஏதாவது சப்போஸ் வீடு கட்டும் திட்டம் இந்த மாதிரி ஏதாவது அதுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி ஏதாவது அறிவிப்புகள் பட்ஜெட்டில் எந்த அறிவிப்புகள் வரும் நம்ம முன்னாடி தெரியாது. அறிவிப்புகள் வந்தால் அந்த மாதிரி துறை ரீதியான ஹட்கோ மாதிரி சில
செக்டர்லாம் வந்து ஒரு பாசிட்டிவாக இப்போ கடந்த காலமாகவே அட்கோ ஏறிட்டு தான் இருக்குது. பட் ஒரு பாசிட்டிவாக எதிர்பார்ப்புனால ஏறிட்டுருக்கு. இப்போது சார் நீங்கள் இப்போ கேட்டதெல்லாம் வந்து சம் ப்ரோக்கிங் ஏஜென்சிஸில் சொல்லக்கூடிய அந்த எவ்வளவு ஏறும் எவ்வளோ இது பண்ணணும்னு கேஷுவலாக கேட்டீங்க. கேட்டுட்டு எங்கிட்ட டெக்னிக்கலாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கங்கிறது டெக்னிக்கலாக அது போடலைங்கனால என்னட்ட கேட்டீங்க. என்னுடைய கருத்துப்படி ஆஸ் பர் டெக்னிக்கல் வியூ அதனுடைய ஆர்எஸ்ஐ, அந்த ஸ்வாட்டு, அதனுடைய கம்பெனியோடைய ஃபண்டமெண்டல், அதனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர், டெப்ட் ஃப்ரீயாக இந்த மாதிரி ஒரு அடிப்படையில் பரிசீலனை செஞ்சு அவங்க இந்த மாதிரி அடிப்படையில் சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் வந்து என்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கேனே தவிர இதை முழுமையாக நம்பி எங்களுடைய பரிந்துரையாக ஏற்று யாரும் இதை வாங்கணுங்கிறத நான் எந்த இடத்துலையும் சொல்லலை. நீங்கள் சார் கேட்டீங்க, இதனுடைய டெக்னிக்கல் வியூ கேட்டீங்கிறது டெக்னிக்கல் வியூ மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். அதனால் இது யாரும் நீங்கள் வந்து ஸ்டாக்கு நாங்கள் பரிந்துரையாக நினச்சி வாங்கணுங்கிறத நாங்கள் வற்புறுத்தலை. ரெண்டாவது அப்படி நீங்கள் வாங்கணுங்கிறதுனா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை யாரையாவது கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி ஓன் அனாலிசிஸில் பண்ணி திருப்திகரமாக இருந்தால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய முடிவு எடுக்கிறது உங்களுடைய சேர்ந்தது. நிச்சயமாக முதலீட்டாளர்கள் எல்லாருமே இதே முழு கவனத்தோடு இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.